ஹாய், இன்னைக்கு பெங்களூர் ஸ்பெஷல் தொன்னே பிரியாணி தான் பண்ணேன். நான் இதை வந்து மஷ்ரூமில் தான் பண்ணேன். நான் எப்படி பண்ணேன்னு உங்க கூட ஷேர் பண்ணுறேன். இதுக்கு வந்து மஷ்ரூமை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். மெயின் வந்துட்டு புதினா இலையும் மல்லி எல்லாம் 2 பச்சை மிளகா போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சி வச்சுருங்க. இதுக்கு மெயினாக தக்காளி, பல்லாரி, பச்சை மிளகா, அப்புறம் வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மிக்ஸு, இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட், இவ்வளோ தான் வேணும், வேறு எதுவும் வேண்டாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் பண்ணேன். குக்கரில் வந்துட்டு எண்ணெய் விட்டு கொஞ்சமாக கிராம்பு, ஏலக்காய், பட்டை போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டேன். அது நல்லா வதங்கி வந்தோன்னே இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கி அந்த வாசனை போனோடனே அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மிக்ஸையும் ஊற்றி அதையும் நல்லா வதக்கிக்கணும். அது நல்லா வதங்கி முடிஞ்சோடனே தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்கிட்டு, தக்காளியும் நல்லா வெந்து சுருங்கி வரணும் ஒரு மாதிரி. அப்படி வரும்போது மஷ்ரூம் போட்டு நல்லா வதக்கி விடணும். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியும் தண்ணியும் அளந்து வச்சுருப்போம்ல, அதை அதில் ஊற்றிட்டு ஒரு 3 விசில் விட்டோன்னு வைங்களேன். நல்லா கிண்டி விட்டு தேவையான அளவு சால்ட் போட்டுட்டு சூப்பரான தொன்னே பிரியாணி வந்து நமக்கு ரெடி ஆயிடும். இது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக, கமகமன்னு இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நெய்யெல்லாம் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோன்னா வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பிரியாணின்னே நான் சொல்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. மஷ்ரூமில் கூட இவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.